ஓம் சரவண பவ. ஆதித்ய சுரலட்சுமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். வருகின்ற குரோதி வருடம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை நம்ம அந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம். கடகராசி கடகலக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கும்? அம்மா அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அம்மா எங்களுக்கு எப்படிமா இருக்கும் இந்த வருடம்? நாங்கள் சமாளித்து விடுவோம்மா. நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். உறவுகளில் பிரச்சனை, உடல் நிலையில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, அதே போல் மனப்பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைகளின் இருப்பிடமாகவே இருந்த கடக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு சிறப்பான பயிற்சி. 11 குரு, அது குரு நம்மளுக்கு இப்போ வரக்கூடிய இடம் உங்களுக்கு ரொம்ப அருமையான இடமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் 3, 6, 9க்குரியவர். அவர் தான் பாக்கியாதிபதி, ருணரோக சத்துருஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லலாம். ருணரோக சத்துருஸ்தானே நான் 6ஆம் மட்டம் 2வதாக தான் பார்ப்பேன். முதல்ல பார்க்கறது அது உபஜயஸ்தானம். அப்போ இந்த காலகட்டத்தில் எந்த பயமும் இல்லாமல் கலந்து, அதாவது துணிந்து களமிறங்கி உழைக்க முற்படுவீங்க. என்ன வந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, அதே போல் 5, 7 என்ற இடங்களை பார்ப்பார். இது வரைக்கும் தொழிலில் ஒரு அங்கீகாரமே இல்லை, ஏண்டா வேலைக்கு போகிறான் இருந்தது அப்படின்றவங்களுக்கு தொழிலில் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சூழல் அமைஞ்சிரும். தொழிலில் ஒரு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய தோஷம்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும். உங்கள் பிரார்த்தனைகள்லாம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் இப்போ சாதிக்கக்கூடிய காலம். தடைகள் இருக்கும், எங்கே போனாலும் தடைகள் என்ற ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கும். அந்த பாறாங்கல்லை உங்கள் முயற்சி என்னும் உழிக்கொண்டு செதுக்கி அதை படிக்கட்டாக மாற்றிவிடக்கூடிய சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கடக ராசி லக்னக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உடல்நிலையெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தது, ஒரு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த உடல்நிலையிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம், வேற்று மருத்துவத்தின் மூலம் கிடைப்பது, நிறைய நடப்பயிற்சி, உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கையாண்டணும். அதே போல் நிறைய இறைவனுடைய நாமங்களை சொல்லணும். உங்களுக்கு என்ன நாமம் தெரியுதோ, ஓம் சரவண பவ, அதே போல் நம சிவாய இப்படின்னு மந்திரங்களை சொல்ல சொல்ல உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும். எப்பவும் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுடைய செல்வ செழிப்பு இன்னும் இரட்டிப்பு மடங்கு ஆகும்னு சொல்லலாம். கடக ராசி லக்னக்காரர்கள் வியாழந்தோறும் நீங்கள் பெருமாள், திருப்பதி பெருமாளை வியாழனில் கிழமையில் சந்திர ஓரையில் மதியம் 11 to 12 கிடைக்கக்கூடிய நேத்திர தரிசனம், வியாழக்கிழமை மட்டும்தான் அங்கே நேத்திர தரிசனம் சிறப்பு. அந்த நேத்திர தரிசனத்தை கண்டு வழிபட்டு வரும்பொழுது அங்கே வெறும் நெற்றில் திருமண் சாத்தி கண்மலர்கள் திறக்கப்பட்டிருக்கும். அப்படி வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள்லாம் ரொம்ப அபரிமிதமான பலன்கள் நடக்கும். அந்த தரிசனம் கிடைச்சாலே போச்சு, நீங்கள் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெருமாளை கண் திறந்து நம்மளை பார்க்குறாரு. அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த தரிசனமே நம்மளால் பார்க்க போக முடியும். நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, எல்லா கோயிலுக்கு நம்ம போயிடுறோம், வழிபாடு பண்ணிடுறோன்னு. அந்த இறைவன் அனுமதி தராவிட்டால் நம்ம எந்த கோயிலுக்கும் சென்று நம்ம வழிபாடு செய்ய முடியாது. அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளால் என்ற உதவிகளை செய்யும்போது சனீஸ்வர பகவான் பிரீத்தியாகி கர்மவினைகளை நீக்கி அபரிமிதமான பலன்களை கொடுத்துருவார். அன்னதானம் மட்டும் இல்லை, வஸ்திரதானம், செப்பல், கொடை எதே வேண்டுமானாலும் தரலாம். கடகராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக நான் சொன்னது தான், நிறைய தான தர்மம் பண்ணுங்க.